வணக்கங்க. இந்த வீடியோவில் டிராயிங் டேப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வியூ, செக்ஷன் வியூ, ரிமூவ்டு செக்ஷன், டீட்டெயில் வியூ, ரிலேட்டிவ் வியூ இந்த 5 டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சிலரி வியூ இந்த டூலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே ஆல்ரெடி ஃப்ரண்ட் வியூவில் ஒரு மாடல் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்லாண்டிங் ஃபேஸ் இருக்கு இல்லையா, எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பேரலாக நான் ஒரு வியூ கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ப்ரொஜெக்டட் வியூனா என்ன அர்த்தம்? இப்போ இந்த வியூவில் இருந்து இந்த வியூவுக்கு பேரலாக ஒரு வியூ வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் வியூ. இதுவே இந்த ஒரு எட்ஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரலாக எனக்கு ஒரு வியூ வேணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வியூ. ஆக்சிலரி வியூ செலக்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிலரி வியூ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வியூ வந்து எந்த பொசிஷனில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டினோட் பண்ணோம். இந்த நோட் வந்து இந்த வியூக்கான நோட். சரிங்களா? இப்போ இந்த நோட்டை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்லாண்டிங்கான எட்ஜுக்கு பேரலாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால இதோட அலைன்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ பொசிஷன் சேஞ்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணோம்? இந்த வியூவோட அலைன்மெண்ட்டை பிரேக் பண்ணணும். இப்போ நமக்கு வேணுங்கிற இடத்துல அந்த வியூவை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஆக்சிலரி வியூ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஃப்ளிப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வியூ. செக்ஷன் வியூ, இப்போ 3D மாடலில் நம்ம செக்ஷன் வியூ பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த வியூவை வந்து டிராயிங்கில் செக்ஷன் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது ஃப்ரண்ட் வியூ. சரிங்களா? இதை வந்து நான் வியூ ஹிடன் லைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிறேன். ஹிடன் லைன்ஸ் விசிபிள். சரிங்களா? அந்த ஆப்ஷனில் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து செக்ஷன் வியூ கொடுக்குறேன். அதாவது எந்த இடத்துல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டைப் இருக்குது. வெர்டிக்கல், ஹரிசாண்டல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி, இது பார்த்தீங்கன்னா அலைன்டு. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வெர்டிக்கல் செக்ஷன் வியூ எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல செக்ஷன் வியூ கிடச்சிருச்சு. சரிங்களா? இதை நான் ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த நோட் வந்து லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் வியூவில் ஹரிசாண்டல். இப்போ நான் இந்த இடத்துல ஹரிசாண்டல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எந்த பாயிண்டில் அந்த செக்ஷன் வியூ லைனை வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இங்கே இருக்குல்ல, இல்லை இது இங்கே நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி மேலே இருக்கிற பகுதியோட செக்ஷன் வியூ கிடச்சிருச்சு. இதே ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுத்தா கீழே இருக்க பகுதியோட செக்ஷன் வியூ எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் வியூவில் ஆக்சிலரி. இது வந்து என்னன்னா, இப்போ இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணால் போதும், அந்த இடத்துல நமக்கு செக்ஷன் வியூக்கான லைன் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த ஆக்சிலரியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பாயிண்ட் சூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஒரு பாயிண்ட் இங்கே, இன்னொரு பாயிண்ட் இங்கே. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் பாயிண்ட் பிளேஸ் பண்ண இடத்திற்கு எனக்கு செக்ஷன் வியூ கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? எப்பவும் போல தான் இது வந்து என்ன டைரக்ஷனில் நம்ம வியூ கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த டைரக்ஷனில் தான் அலைன்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா அலைன்மெண்ட்டில் போயிட்டு பிரேக் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் அவுட், இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த டிராயிங் ஷீட் அவுட்டு வியூ வந்து வெளியே போகுது அப்படின்னு வைங்க. அப்போ இந்த ஒரு வியூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம ஸ்கேல் மாற்றிக்கலாம்.
ஸ்கேல் வந்து 1.5 இல்லாட்டி அங்கே என்ன ஸ்கேல் இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்தா அதுக்கோசரம் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதாவது வியூவில் ரெடியூஸ் ஆகும், டைமென்ஷனில் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அலைன்டு செக்ஷன் வியூ. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மிட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஷேப்புக்கோசரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ கிடைக்கும். இதே நான் ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பக்கத்தோட செக்ஷன் வியூ என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ. இது வந்து எப்பவும் போல தான் அலைன்மெண்ட் வந்து நம்ம வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா பிரேக் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற பொசிஷனில் இந்த வியூவை மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? வியூவோட பொசிஷனை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ டூல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். ரிமூவ்டு செக்ஷன். இந்த டூல் எதுக்குன்னா, இப்போ ஒரு வியூ இருக்குன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட 2 எட்ஜுக்கு நடுவில் இருக்கிற பாடியை மட்டும் செக்ஷன் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த ரிமூவ் செக்ஷன் அப்படிங்கிற டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூவில் நான் வந்து இந்த பாடிக்கு ஒரு செக்ஷன் வியூ கிரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இது மொத்த பாடியோட செக்ஷன் வியூவை இந்த வியூவில் காமிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இதுவே இந்த ரிமூவ்டு செக்ஷன் இருக்கு இல்லையா, அது கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ இந்த வியூவில் எடுத்துக்கிறேன். இந்த ஹோல்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கிற எட்ஜு, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற எட்ஜு. சரிங்களா? இந்த 2 எட்ஜுக்கு நடுவில் இருக்க பாடியை மட்டும் எனக்கு செக்ஷன் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதில் அந்த செக்ஷன் வியூ லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணும், செகண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல வேணும் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். பண்ணுனா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ்டு செக்ஷன் கிரியேட் ஆயிரும். டீடைல் வியூ. இந்த டீடைல் வியூ என்னது அப்படின்னா, இப்போ ஒரு வியூவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பவுண்டரியை மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிற டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீடைல் வியூ அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரீஜியன், இந்த வியூவில் இந்த குறிப்பிட்ட பவுண்டரியை மட்டும் நான் டீடைல் வியூ பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், டீடைல் வியூ செலக்ட் பண்ணுறேன். நான் டீடைல் வியூ எந்த ரீஜியனில் வேணுமோ அந்த ரீஜியனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் மவுஸை ட்ராக் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் தான் எவ்வளோ ஏரியாவை நம்ம டீடைல் வியூவில் காமிக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த ஏரியா மட்டும் டீடைல் வியூவில் காமிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டோட நான் அந்த சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் வியூ கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கேல், இந்த வியூவோட ஸ்கேல் பாருங்க 1:1. சரிங்களா? இப்போ எனக்கு டீடைல் வியூவில் பாருங்க 2:1 அப்படிங்கிற ஸ்கேலில் எனக்கு டீடைல் வியூ கிடைச்சிருக்கு. இதை வேணும்னாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த டீடைல் வியூவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்கேலில் இதை நமக்கு தேவையான ஸ்கேலுக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேபிள் கிரியேட் ஆகிருக்கும். அதாவது வி அப்படிங்கிறது இந்த டீடைல் வியூவோட லேபிள். இங்கே பாருங்க, டீடைல் வி அப்படிங்கிறது இங்கே டினோட் ஆயிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனுக்கும் இந்த லேபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நான் ஒரு லைன் கிரியேட் பண்ணுறேன். அதாவது டைமென்ஷன் லைன் மாதிரி ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டீடைல் வியூவை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வித் லெடர் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா எனக்கு வந்து அந்த லைன் வந்து கிரியேட் ஆயிரும். சரிங்களா? சர்க்குலர் ப்ரொஃபைலில் தான் டீடைல் வியூ கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஸ்கெட்சில் வந்துட்டு கார்னர் ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு வேறு எந்த டூலையுமே செலக்ட் பண்ணாமல் இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ண வாக்கிலேயே இங்கே வந்துட்டு
டீட்டெயில் வியூ அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண பவுண்டரியோட டீட்டெயில் வியூ எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் பாருங்கள், ப்ரொஃபைல் வந்து நான் வரைஞ்ச ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து லைன் வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்து வித் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வியூ. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வியூ. இந்த டூல் எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, இங்கே ஒரு செக்ஷன் வியூ கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது நான் ட்ரா பண்ணுறப்பயே இதை தான் ஃப்ரண்ட் வியூவாக நான் டிசைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா, இந்த மாடல் நான் டிசைன் பண்ணும்போதே இந்த வியூ தான் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு வச்சு நான் டிசைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு டிராயிங்கில் வந்து வேறு மாதிரி காமிக்கணும். இப்போ வந்து இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, சைடு ஃபேஸ், இதை வந்து நான் ஃப்ரண்ட் வியூவாக காமிக்கணும் டிராயிங்கில். ஓகேங்களா, அதுக்குள்ள நான் ரிலேட்டிவ் வியூ அந்த டூலை நான் யூஸ் பண்ணுறேன். ரிலேட்டிவ் வியூ செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஃபேஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த எட்ஜை. இப்போ பாருங்கள், நான் ரிலேட்டிவ் வியூ அந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த ஃப்ரண்ட் வியூவை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த மாடல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஃப்ரண்ட் வியூவாக எது வேணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். எனக்கு ஃப்ரண்ட் வியூவாக இந்த ஃபேஸில் இருக்கிற இந்த ஃபேஸ் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா, ரைட் சைடு வியூவாக எது வேணும், எந்த ஃபேஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ஃப்ரண்ட் வியூனா இந்த ஃபேஸை வந்து நான் ரைட் சைடு வியூ அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்துட்டு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வியூ கிரியேட் ஆயிடுச்சு. அதில் இதுதான் என்னோட ஃப்ரண்ட் வியூ. அதாவது நார்மலாக நம்ம கிரியேட் பண்ணுறதுல எது சைடு வியூவோ அதுதான் இப்போ நான் அந்த ரிலேட்டிவ் வியூவில் எனக்கு ஃப்ரண்ட் வியூவாக நான் மாடிஃபை பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ இதில் இருந்து நான் ப்ரொஜெக்டட் வியூ யூஸ் பண்ணி சைடு வியூ கொண்டு வந்துக்கலாம், டாப் வியூ கொண்டு வந்துக்கலாம், ஐசோமெட்ரிக் வியூ கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வியூ வந்து ஃப்ரண்ட் வியூவாக இருக்கிறதுனால இது வந்து எனக்கு ரைட் சைடு வியூவாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நான் டிசைன் பண்ணது என்ன, இதுதான் எனக்கு ஃப்ரண்ட் வியூவாக நான் டிசைன் பண்ணியிருக்கேன், இதுதான் எனக்கு சைடு வியூவாக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த ரிலேட்டிவ் வியூ அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம மாடலோட வியூவை மாற்றி டிராயிங்கில் காமிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் வியூ அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் டிராயிங் டேபில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வியூ, செக்ஷன் வியூ, ரிமூவ்டு செக்ஷன், டீட்டெயில் வியூ, ரிலேட்டிவ் வியூ, இந்த 5 டூல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் broken out செக்ஷன், break view, crop view, empty view, predefined view, replace model, ஸோ இந்த டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.